எனக்கு அது நிலைக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தது வரைக்குமே இன்னும் ரசிகர் மன்றம் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறது. இப்பவும் அதே மனநிலைமையில இருக்காங்க. ஏன்னா ரசிகர் மன்றம் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஏரியால தண்ணி வரலன்னா நீங்க வந்துட்டு தண்ணி லாரி கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணலாம். அது மக்கள் இயக்கத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை. அரசியல் கட்சி அப்படிங்கும்போது மக்கள் குரலானு எதிர்கட்சியை கேள்வி கேட்கணும். ஏரியா கவுன்சிலர் யாரு, ஏன் தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் அரசியல் அமைப்புல இருந்து நம்ம மக்கள் பிரதிநிதியா செய்ய வேண்டிய வேலை. இங்க அப்பெல்லாம் இல்லை. எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் பேசும்போதே கேட்டிருப்பீங்க, தண்ணி வரலையா நீ தண்ணி வாங்கி விட்டு அப்படின்பாரு. இது எப்படிங்க இது இன்னும் வந்துட்டு ரசிகர் மன்றமாவும் மக்கள் இயக்கமாவும் இருக்கே தவிர இன்னும் அரசியல் கட்சியே ஒன்று இருக்கு. நான் இப்போ சொல்றேனே, மற்ற கட்சிகளோட கொடிய கார்ல இருந்து எடுத்து இந்த கொடியை இவங்க கட்சி கொடியை மாற்றுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு யோசனை இருக்கும் அவங்களுக்கு. அப்ப இன்னும் அந்த பயம் இருக்கு அப்படிங்கறத உண்மை. மற்ற கட்சியை தாக்கி பேசுறதுக்கு பயம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்துட்டு இன்னும் ரசிகர் மன்றமாவே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களை வச்சு எப்படி அவர் அடுத்தடுத்து ப்ரொசீட் ஆவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.